வெல்கம் டு நிம்பஸ் தமிழ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2022 சீரீஸில் இன்றைக்கி 18வது வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிரேட் 7 டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் பார்ட் கவர் பண்ண போகிறோம். 2 யூனிட் கவர் ஆகுது, யூனிட் 1 and 2. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா யூனிட் டு மெஷர் தி டெம்பரேச்சர். 3 ஐடியா: டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். ஸோ எஸ்ஐ யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ கேபிட்டல் கே. ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் தெர்மாமீட்டர். ஸோ தெர்மாமீட்டர் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் டெம்பரேச்சர். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். ரெண்டாவது ஃபேக்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட் அப்படின்றது ரெண்டாவது ஐடியா. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி ஆர் ஆல்கஹால், அது மூணாவது ஐடியா. ஸோ நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த மெர்க்குரி அண்ட் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தே ரிமைன் இன் லிக்விட் ஃபார்ம் ஈவன் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட வந்து அதை வந்து மெஷர் பண்ணிவிடும் அப்படின்றனால we are using mercury and alcohol. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு யூஸ் மெர்க்குரி அண்ட் ஆல்கஹால் இன் தெர்மாமீட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ இப்படி இருந்தால் தான் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ற கான்செப்டே நடக்கும். ரெண்டாவது எக்ஸ்பேன்ஷன் ஷுட் பி யூனிஃபார்ம். தட் இஸ் த செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் இருந்தது அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனும் 1 யூனிட் தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டிகிரி செல்சியஸ் ரைஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனும் 2 யூனிட் தான் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் அக்யூரேட்டாக வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஹை பாய்லிங் பாயிண்ட், லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்றது. ஸோ பாய்லிங் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா மெர்க்குரிக்கு 375 டிகிரி செல்சியஸ், ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா -39 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் வைடு ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ் த தேர்ட் ஒன். நாலாவது பார்த்திங்க அப்படின்னா ஒப்பேக் அண்ட் ஷைனி, அதனால் ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் அரௌண்ட் -100 டிகிரி செல்சியஸ். இப்படி இருக்கிறனால ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் கூட நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் பெர் டிகிரி செல்சியஸ் இஸ் வெரி ஹை. ஸோ அதனால் மைன்யூட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை கூட நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஆல்கஹால். இந்த ஸ்லைடில் கிளினிக்கல் தெர்மாமீட்டர் பற்றி பார்க்க போகிறோம். 3 ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா செல்சியஸ் ஸ்கேலும் இருக்கும், ஃபாரன்ஹீட் ஸ்கேலும் இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அரௌண்ட் 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ். இல்லை அப்படின்னா 94 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 108 டிகிரி ஃபாரன்ஹீட். தட் இஸ் 94 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 108 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் இந்த மாதிரி சின்ன வளைவு இருக்கும். தெர்மாமீட்டரை உடம்புல வச்சுட்டு எடுக்கும்போது இந்த மெர்க்குரி அளவு குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வளைவு கொடுத்துருக்காங்க. லேபில் இருக்கக்கூடிய தெர்மாமீட்டரில் இந்த வளைவு இருக்காது. இது வந்து மூணாவது பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமனோட பாடி டெம்பரேச்சர், ஆவரேஜ் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ் ஆர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லை, எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியும் இருக்காது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா லெபார்டரி தெர்மாமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா செல்சியஸில் தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ். ஸோ ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். த ரேஞ்ச் இஸ் வெரி ஹை அப்படின்றது. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான வளைவு இதில் இருக்காது. இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் மூணுத்துக்கும் உள்ள கம்பேரிசன் அப்படின்றது தான். ஸோ செல்சியஸ் வாட்டரை ஜென்ரலாக கம்பேரிசனாக எடுத்துக்கும். ஸோ வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ். இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது. ஸோ கெல்வின் வந்து லிட்டில் பிட் ஈஸி. ஸோ 273.5 கெல்வின், 373.5 கெல்வின், இந்த நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து ஃபாரன்ஹீட்டில் பார்த்திங்க அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட், 212ன்றது வந்து பாய்லிங் பாயிண்ட் அப்படின்றது. இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 180. ஸோ 100 180 அப்படின்னு எடுத்துக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 273.15
373.15. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 32, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 212. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். முடிஞ்சால் இந்த ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ F minus 32 divided by 9 is equal to C by 5. ஸோ ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஸோ கெல்வின் டு செல்சியஸ் ஈஸியாக தெரியும். ஸோ 273 ப்ளஸ் ரெஸ்பெக்டிவ் டிகிரி செல்சியஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா கெல்வின் கிடச்சிரும் அப்படின்றது தான். ஸோ ஃபாரன்ஹீட் டு கெல்வின் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் செல்சியஸ் டு கெல்வின் வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஃபேக்ட் பார்க்க போகிறோம். இன் ஜென்ரல் we are using Celsius scale to measure the temperature. ஸோ செல்சியஸ் டு கெல்வின் கன்வர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கெல்வினில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 373.15 டிகிரி செல்சியஸ். இதுவே 105 அப்படின்னா இதில் +5 பண்ணால் போதும், அது வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். வெரஸ் இன் யூஎஸ் they are using Fahrenheit scale. ஸோ இது மாதிரி அப்சல்யூட் நம்பராக கன்வெர்ட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are using another scale called Rankine scale அப்படின்றது தான். ஸோ ஃபாரன்ஹீட்லேருந்து ரேங்கைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா they are using this formula. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுவே ரேங்கைனில் சொல்கிறதா இருந்தால் 32 + 460 அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் 492 ரேங்கைன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த அடிஷ்னல் ஃபேக்டை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா கெல்வின் பற்றின சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஸோ அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். ஸோ அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்றது 0 கெல்வின். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னு கொடுத்து 4 ஆப்ஷன் ஏ 0 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி ஃபாரன்ஹீட், 0 டிகிரி ரேங்கைன், அதுக்கப்புறம் 0 டிகிரி கெல்வின் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் இஸ் டி 0 டிகிரி கெல்வின் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருக்கணும். மூவிங் டு த செகண்ட் யூனிட் we are having electricity. இதில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கூலும். எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் ஆம்பியர் அப்படின்றது தான். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ரெப்ரசன்டட் பை அ லெட்டர் ஸ்மால் q, whereas எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ லெட்டர் கேபிட்டல் I அப்படின்றது. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு q/t, தட் இஸ் சார்ஜ், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பர் யூனிட் டைம். ஸோ இதுதான் வந்து ஐடியா. அப்பார்ட் ஃப்ரம் தட் there is one more fact. 1 coulomb is equal to 6.24 into 10⁻18 proton or electron அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். போன ஸ்லைடில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா இட் இஸ் எ மூமெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். இதை தான் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃப்ளோ டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். சைமல்டேனியஸாக கரண்ட் மூவ் ஆகும்போது எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ we are using ammeter to measure the electric current. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஸோ வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரீ கண்டிஷன் வேணும். ஒன் இஸ் கிராவிட்டி, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட்ஸ். ஸோ இந்த கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப், ரைட்டுங்களா? ஸோ இந்த லெவல் டிஃப்ரென்ஸ், ஒரு இடம் வந்து உயரமாகவும் ஒரு இடம் வந்து தாழ்வாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிறதுக்கு we need a potential difference. So in order to have the electrical charge to flow we need potential difference, ரைட்டுங்களா? ஸோ SI யூனிட் ஆஃப் potential difference பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட், and it is measured by a device called voltmeter. ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எ காம்பனண்ட் விச் ரெசிஸ்ட் ஆர் ஹிண்டர்ஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை புஷ் பண்ணுறதுக்கு வி நீட் ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம்.
ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு 2 கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. As the name suggests, electrical conductivity is the ability to conduct an electric current, whereas electrical resistivity is the property to oppose the flow of electric current. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ்ஐ யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கண்டக்டிவிட்டிக்கு சீமென்ஸ் பெர் மீட்டர், வேறஸ் ரெசிஸ்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஓம் மீட்டர். ஸோ நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் வந்து சீமென்ஸ் பெர் மீட்டர், வேறஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஓம் இன்டு மீட்டர். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். ஸோ போன ஸ்லைடில் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஓம் மட்டும்தான் பார்த்தோம். இந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்கு ஓம் இன்டு மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சில மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சில்வர் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ரெசிஸ்டிவிட்டி இருக்கிறது, வேறஸ் கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்படியே டாப் டவுனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் சில்வர், தென் காப்பர், தென் அதுக்கப்புறம் அனிலேட்டட் காப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4வது அலுமினியம் போட்டிருக்காங்க. ஸோ சில்வர் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இல்லை வீட்டில் இருக்க ஒயரிங்க்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காப்பர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் சில்வர் அப்படின்றது தான். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் செல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இட் கன்வெர்ட்ஸ் த கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. 2 டைப் இருக்குது, ப்ரைமரி செல், செகண்டரி செல். ஸோ ப்ரைமரி செல் பார்த்திங்க அப்படின்னா இட் கேனாட் பி ரீசார்ஜ், வேறு செகண்டரி செல் பார்த்திங்க அப்படின்னா இட் கேன் பி ரீசார்ஜ். ஸோ இர்ரிவர்சிபிளாக இருந்தது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா ப்ரைமரி செல், ரிவர்சிபிளாக இருந்தால் அது வந்து செகண்டரி செல். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் வோல்டாயிக் செல், டேனியல் செல், லெக்கலான்சி செல் அண்ட் ட்ரை செல் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரைமரி செல். இல்லைனா லெட் அக்குமுலேட்டர், எடிசன் அக்குமுலேட்டர், நிக்கல் அயன் அக்குமுலேட்டர். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி செல் அப்படின்றது தான். ஸோ இது இல்லாமல் பேட்டரி அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம். ஸோ சீரீஸ் ஆஃப் செல்ஸ் நிறைய கனெக்ட் பண்ணி அந்ததுலேருந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் பேட்டரி. ஸோ மோர் தென் 1 செல் இருந்ததுன்னா அதை தான் நம்ம பேட்டரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லைடில் ட்ரை செல் பற்றி பார்க்க போகிறோம். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை ஏ சகிசோ ஃப்ரம் ஜப்பான். எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1887. ஸோ ட்ரை செல்லை பொறுத்தளவில் 3 விஷயம்: ஆனோட், கேத்தோட், எலக்ட்ரோலைட் அப்படின்னு 3 ஐடியா வந்து இருக்குது. ஸோ ஆனோட் அப்படின்றது ஜிங்க், இந்த வெளியில் இருக்கக்கூடிய கேசிங்கை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆனோட் அப்படின்னு சொல்கிறோம். கேத்தோட் வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய கிராஃபைட் ராடு. எலக்ட்ரோலைட் பார்த்திங்க அப்படின்னா அமோனியம் குளோரைடு. ஸோ அமோனியம் குளோரைடு கூட ஜிங்க் குளோரைட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ ஜிங்க் குளோரைடோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் த மாய்ஸ்ட்னஸ் ஆஃப் தி பேஸ்ட். இந்த எலக்ட்ரோலைட் பேஸ்ட்டோட இந்த ஈரப்பதத்தை வந்து ஈரத்தன்மையை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மேங்கனீஸ் டை ஆக்சைடு பார்த்திங்க அப்படின்னா டீபோலரைசராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா ஸோ இந்த எலக்ட்ரோடில் டெபாசிட் ஆகக்கூடிய இல்லை அக்யூமுலேட் ஆகக்கூடிய கேஸஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான இன்னோவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் பேட்டரி வாஸ் ஃபஸ்ட்டு இன்வென்டட் பை அலெசாண்ட்ரோ வால்டோ இன் 1827. ஸோ போன ஸ்லைடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரை செல் வாஸ் டெவலப்டு பை ஏய் சகிசோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ட்ரை செல் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் எலக்ட்ரோலைட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். பட் இன் ட்ரை செல் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பேஸ்ட். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து அதை ட்ரை செல் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை லிக்விட் ஸ்டேட்டில் இல்லாமல் ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறனால தான் நம்ம வந்து அதை ட்ரை செல்னு சொல்கிறோம். ஸோ ட்ரை செல் வாஸ் டெவலப்டு பை ஏய் சகிசோ, வேரஸ் எலக்ட்ரிக் பேட்டரி வாஸ் இன்வென்டட் பை அலெக்சாண்ட்ரோ வோல்டா. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ 1 மாடி வீடு இருக்குது, 2 மாடி வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸில் வாட்டரை மேலே பம்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைஞ்ச எனர்ஜி போதும். இதுவே 2வது கேஸில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டரை மேலே பம்ப் பண்ணுறதுக்கு we need more எனர்ஜி. ஏன் அப்படின்னா
டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஓகே, லெட்ஸ் டேக் த சர்க்கியூட்ஸ். ஒரு நார்மல் சர்க்கியூட் இப்படி இருக்குது. ஸோ இன்னொரு சர்க்கியூட் எடுத்துக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து கிட்டக்கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே எடுத்துக்கும், ரைட்டுங்களா? ஸோ நார்மலாக இந்த கரண்ட் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்கணும். நம்மளுக்கு தெரியும் எல்லா கண்டக்டர்லேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணி இவ்வளவு டிஸ்டன்ஸ் புஷ் பண்ணுறதுக்கு, சார்ஜை புஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம் நார்மலாக ஒர்க் ஆகிறதுக்கு. ஆனால் இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபுல் டிஸ்டன்ஸையும் ட்ராவல் பண்ணாமல் த கரண்ட் டென் டு டேக் த ஷார்ட்டர் பாத். ஸோ இந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணிக்குது, ரைட்டுங்களா? அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாத்தை ட்ராவல் பண்ணும்போது ஓவர் கம் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இல்லாமல் போயிடுது. அப்போது இட் இஸ் டேக்கிங் த லோ ரெசிஸ்டன்ஸ் பாத். ஸோ இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்லோட் ஆகும். ஸோ ஓவர்லோட் ஆகும்போது there is a possibility of causing damage to the electrical appliances. ஸோ நெக்ஸ்ட்டு 2 அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆர்க் வெல்டிங் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம் கார்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். ஸோ இது வந்து செமிகண்டக்டர்ஸ். இன் ஜென்ரல் இட் இஸ் மேட் ஆஃப் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். ஸோ செமிகண்டக்டர் அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் த கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி சம்வேர் இன் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். ஸோ கண்டக்டராகவும் இருக்காது, இன்சுலேட்டராகவும் இருக்காது, அதுக்கு நடுவில் இருந்தால் தான் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் 3 எஃபெக்ட்ஸ்: ஹீட்டிங் எஃபெக்ட், மேக்னெட்டிக் எஃபெக்ட், கெமிக்கல் எஃபெக்ட். ஸோ ஹீட்டிங் எஃபெக்டோட அப்ளிகேஷன்லாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபியூஸு, எலக்ட்ரிக் பல்ப், கீசஸ், அயன் பாக்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டர். ஸோ வாட்டர் ஹீட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஸோ நிக்ரோம் அப்படின்ற அலாய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இட் யூஸ் டு ஹேவ் த ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூஸுக்கு அல்டர்னேட்டிவாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எம்சிபி ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓவர்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்விட்ச் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ தட் சர்க்கியூட்டை வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ எம்சிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் டியூ டு எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1819. யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓஸ்டட் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாப்புல. ஸோ இது எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பெல்ஸ், கிரேன்ஸ் அண்ட் டெலிஃபோன்ஸ். ஸோ இன்னைக்கு செஷன் முடிஞ்சது. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் 7 டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி சாப்டர் தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஆல். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லிங்க்கை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணுங்கள்.